ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead. 2011ஆம் ஆண்டிலிருந்து அதிமுக கூட்டணியில் தொடர்ந்து போட்டியிட்டு வந்த தேமுதிக இம்முறை முதன்முறையாக வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியோடு சேர்ந்து போட்டியிட உள்ளது. மேலும் வலுப்பெறுகிறது திமுக கூட்டணி. திமுக கூட்டணிக்கு வந்தடைந்திருக்கிறது தேமுதிக. தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 1.5 மாத காலமாக எழுந்த கேள்வி, அதிமுக கூட்டணியா அல்லது திமுக கூட்டணியா? திமுக கூட்டணிக்கு சென்றிருக்கிறது தேமுதிக. உங்களுடைய முதற்கட்ட கருத்து? தேமுதிகவுக்கும் அனுகூலம் தான், திமுகவுக்கும் அனுகூலம் தான். என்ன காரணம்னா, ஒரு 10 to 15 தொகுதி தேமுதிக ஓட்டு வங்கி 10,000 15,000 இருக்கு. பிற தொகுதிகள்ல ஒரு 500 1000 2000 அப்படி இருக்கு. போன முறை 40 தொகுதிகள்ல 5000 ஓட்டுக்கு கீழே தான் வெற்றி வாய்ப்பு. அப்படின்னா 1000 ஓட்டும் முக்கியம்னு ஆயிடுது. தேமுதிகவுக்கு சில தொகுதிகளை விட்டு கொடுத்தாலும், ராஜ்யசபா சீட்டு விட்டு கொடுத்தாலும் உறுதியான வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு ஒரு 10 to 15 தொகுதிகள் கிடைக்கும். அவங்க இலக்கு 200 தொகுதி, 150 160 தொகுதிகள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள்னு பட்டியல் வச்சிருக்கிறாங்க. 70 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு குறைவாக இருக்கிற தொகுதிகள்னு ஒரு பட்டியல் வச்சிருக்காங்க. மொத்தம் 234 தொகுதியில. எனவே 200 இலக்கு என்று நிர்ணயிக்கும் போது அந்த 200 இலக்கை நோக்கி போவதற்கான ஓட்டு வங்கி கால்குலேஷன் தான், அரித்மெட்டிக் கால்குலேஷன் தான். திமுகவா அதிமுகவா இந்த கேள்விதான் தேமுதிகவுக்கு இருந்தது. ராஜ்யசபா சீட் அவங்க அஸ்பயர் பண்ணாங்க. திமுக 4 சீட் இருக்கு. எனவே ஒரு சீட்டு தருவதாக ஒத்துக்கொண்டிருப்பார்கள் தான் நான் நினைக்கிறேன். அதிமுகவுக்கு தருவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே அதிமுகவுக்கு இது ஒரு வகையில் ஒரு பின்னடைவு. ஏன்னா மோடி அவர்கள் கூட்டத்தில் தேமுதிக அந்த கூட்டத்தில் பங்கு பெறும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அது நடக்கவில்லை. பட் வாக்கு அரசியல்ல இது சகஜமான ஒரு நகர்வு தாங்க. அதாவது மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ், அவ்வளவுதான். நகர்வுகள் எதிர் நகர்வு. சரி, இப்போ அதிமுக கூட்டணிக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய குறிப்பாக காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு சொல்லும் செய்தி என்ன? திமுக பழைய சீட்டு தான், எண்ணிக்கையை கூட்டி தருவதெல்லாம் சாத்தியம் இல்லை. முன்பு என்ன சீட்டு கொடுத்தார்களோ அந்த சீட்டு தான் வரும். காங்கிரஸ் கட்சிக்கு அதே சீட்டு. சரி சரி, திரு தராசு ஷியாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead.